அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாள்ல ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ பின்னாடி பெருசா எந்த ஒரு ஹெட்லைன் நியூஸும் இல்ல. ஆர்பிஐயோட முக்கியமான மீட்டிங் நடந்துச்சு. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ரேட்டை வந்து 5.25ல ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டும் கம்மியா இருக்கு, growth வந்து அமோகமா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல இருந்து எதிர்பார்க்கலாங்கிற ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து சில ரீசன்னால ஃபிளாட்டா ட்ரேட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே ஒரு டிப்பு போயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஹைக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி பாலிசி டே டிப்னால போயிட்டு திரும்பி ப்ரீ க்ளோஷர் அப்ப ஆட்டோ இந்த மாதிரியான சில செக்மெண்ட்ஸ்னால பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆச்சு. இதுதான் ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட் நிலைமை. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க, வெல்த் கிரியேஷன், கண்டென்ட், கெரியர் டெவலப்மெண்ட், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிராடா சைக்கிளிக்கல் ஃபிங் தான் எடுத்துச்சு. மெட்டல், ஆட்டோ, ரியல் எஸ்டேட்டு, நிஃப்டி ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு ஹை. ஸோ இன்னைக்கு அமோகமான நாளா இருந்துச்சு. பிரைவேட் செக்டார் பேங்க் கீழே விழுந்துருச்சு, ஐடி கீழே விழுந்துருச்சு, மீடியா, தர்மடி, க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் புல்லிஷ்ங்கிற மாதிரி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டா ட்ரேட் ஆச்சு. மெட்டல்ஸ் வந்து 1.72% பாசிட்டிவ், ஆட்டோ 1.27 பாசிட்டிவ், ரியல் எஸ்டேட் 0.84, பிஎஸ்யூ பேங்க் 0.72. ஸோ எனர்ஜி ஃபிளாட்டு, ஃபினான்சியல் சர்வீசஸ் ஃபிளாட்டு, மீதி எல்லாமே நெகட்டிவ். குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா, ஐடி, எஃப்எம்சிஜி, மீடியா இது எல்லாமே நெகட்டிவ். ஸோ ஓவரால் கீ நியூஸஸ் ஆஃப் மார்க்கெட், ஆர்பிஐ 5.25ல ரெப்போ ரேட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க, நியூட்ரல் ஸ்டாண்டு. ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 6.6ல இருந்து 6.7க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் 5.1ல இருந்து கட் பண்ணி 5.0 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்ற நம்பர்ஸை நம்ம ராவா நம்பணும் அப்படின்னா இது இந்தியாவோட மார்க்கெட் ரெக்கவரியை டைரக்டா குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ குறிப்பா ஏப்ரல் டு ஜூன் பொறுத்த வரைக்கும் growth வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருந்த ரீசனால இந்த இன்ஃப்ளேஷனும் ஜிடிபியும் பெட்டரான நம்பர்ஸ்க்கு வந்திருக்கு. செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்ததுல இன்னைக்கான நாள்ல ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பிக்கஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கு. குறிப்பா ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 15% கிட்ட ரேலியா இருக்கு. பாஷ், கிராஃப்ட்ஸ்மேன், கேப்ரியல், மேனன் பேரிங்ஸ், மிண்டா கார்ப்பு, பிரில்கால், சென்சரா, யூனிபார்ட்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ணிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்சரா அண்ட் கிராஃப்ட்மேன் மேல பை ரேட்டிங் வச்சிருக்காங்க. நியூட்ரலா மதர் சென்னன் பாரத் ஃபோர்ஜுக்கு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நிஃப்டி ஆட்டோவே 1.27% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆட்டோமோட்டிவ் வந்து கொஞ்சம் சைக்கிளிக்கல் ஆனது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து டீப்பா அனாலிசிஸ் பண்ணும். ரியல் எஸ்டேட் ஸ்டாக் இன்னைக்கான நாள்ல 0.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஹோல்ட் பண்ணதும் அஃபோர்டபுளான ஹோம் லோன் இஎம்ஐஸ், ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி ஸ்டேபிளா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல 0.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மெட்டல் 1.72% இன்க்ரீஸ். ஜேஎஸ்டபிள்யூ இன்னைக்கான நாள்ல ஜேஎஸ்டபிள்யூ, ஹிண்டல்கோ, ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் சிங்க் இது எல்லாமே பை ரேட்டிங் போயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பெட்டரா இருக்க ரீசனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் நிறைய இருக்கும். அதனால மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கான நாள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல 0.72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற பிரைவேட் செக்டார் பேங்க் 0.59% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது மிக்ஸ்டா சேர்த்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி 0.29% கீழே. எச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்குமே இன்னைக்கு லோயர் எண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி பொறுத்த வரைக்கும் கிவ் பேக் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலா ஐடி வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. ஹெச்சிஎல் டெக், டிசிஎஸ் இன்னைக்கான நாள்ல பிகஸ்ட் லூசர் ஆகி நிஃப்டி ஐடிஏ 0.16% கிட்ட விழுந்திருக்கு. குளோபலா ஏஐ ரேலி இப்போ போயிட்டு இருக்கு. ஏஐ ரேலி எங்கெல்லாம் போகுதோ அந்த டைம் இந்தியன் மார்க்கெட்டை போட்டு அடிக்கடி நடிக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டும் ஏஐ நோக்கி போயிட்டு இருக்காங்கிறது இவங்களுக்கு இன்னும் சரியாக புரியவில்லை. ஸோ மீடியா பொறுத்த வரைக்கும் வெர்ஸ்ட் செக்டார் ஆஃப் த போர்டு 1.58% கிட்ட விழுந்திருக்கு. குறிப்பா ஜி மட்டும் சிங்கிள் ஹேண்டடா இந்த டிராக்குக்கு காரணம். செபி வந்து ஜியை வந்து பேன் பண்ணி விட்டார்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மாசமோ ஏதோ ஒரு டைம் டியூரேஷனுக்கு. இதனால ரெகுலேட்டரி ரிஸ்க் காரணமாக நிஃப்டி மீடியாவே போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் 3% கிட்ட ரேலி.
8 மந்த்துக்கான பிரெண்ட் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரீசன்ல. ஸ்டில் வந்து பிரெண்ட் $80 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மா ஸ்லிப்ட் 0.13%, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டினியூஸா பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கான நாள்ல 1.55% டவுனு. மணிபால் ஹெல்த் வந்து 11% பிரீமியம்ல லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. இது போக ஆரோபிந்தோ, பயோகான், நியூலாண்ட் லேப்ஸ், ஷில்பா மெடிகோர் இந்த மாதிரியான கம்பெனிஸோட ரிசல்ட் டே இன்னைக்கான நாள்ல வந்திருக்கு. கார்பரேட் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசி 112% கிட்ட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஹையர் க்ரூட் ஆயில் பிரைசிங் இந்த ரீசனால மட்டுமே. ஸோ பிராடராகவே ஓஎன்ஜிசிக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெலோட ப்ராஃபிட் 37.3% இன்க்ரீஸ். ஸ்டில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். பட் ஹை பேயிங் பிரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக பாரதி ஏர்டெல் ஹோல்ட் பண்ணுதுங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் நம்பர்ஸ் கொடுக்குது. ப்ளூம்பர்கோட ரிப்போர்ட் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 62% கிட்ட அப்பு. ஆல்மோஸ்ட் ரெவன்யூ க்ரோத்தும் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியே இருக்கு. நைகா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டை ட்ரிபிள் பண்ணிட்டாங்க. 3.3 டைம்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 79.76 கோடி அப்பு. நான் நைக்காவை உண்மைக்குமே பர்சனலாக ட்ரேட் பண்ணிட்டு வரேன். வேல்யூவேஷன் ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கு. பட் ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ட்ராலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேரிக்கோ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 25% அப்பு. 630 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான டாப் லைன் வச்சிருக்காங்க. வால்யூம் க்ரோத்தும் இந்த கம்பெனிக்கு பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். எஃப்எம்சிஜில இது ஒரு நல்ல கம்பெனி. யுனைடெட் பிரிவரிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 9.6% டவுனு. ஸோ ஆல்மோஸ்ட் 166.28 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கிற ரீசனாலையும் வெஸ்ட் ஏஷியால கான்ஃபிளிக்ஸும் இருக்கிற ரீசனால மட்டும்தான் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல எல்ஐசி கவர்மெண்டோட ஸ்டேக்கை வந்து 6.5% விற்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேலா 31,400 கோடி கிட்ட. ஸோ இதனால ரஃபா 10% கிட்ட கிராஷ் ஆகி ஃப்ளோர் வேல்யூல சேல் ஆயிட்டு இருக்கு. பட் பெருசா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் இதை ஒரு பக்கம் பாசிட்டிவா பாக்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்ததுல கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஜென்ரலாவே கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அவங்க என்ன எப்போ டிசைட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. செபி பொறுத்த வரைக்கும் ஓவரால் இன்னைக்கான நாள்ல ஜியை போட்டு அடி நடிச்சுட்டாங்க. 12 மந்த்ஸ் கிட்ட பிளாக் பண்ணி விட்டார்கள். ஸ்டாக்கு 13% கிட்ட கீழே விழுந்துருச்சு. ஜி வந்து ஒரு நல்ல என்ட்ரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுன்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ஃபினான்ஸ் பேங்கோட டெபாசிட் ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் பண்ண போறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எந்த ஒரு தில்லுமுள்ளு நடந்துடக்கூடாதுங்கிற ரீசன். யூஎஸ் அண்ட் இந்தியா ட்ரேட் வந்து டாரிஃப் வந்து 18%ல செட்டில் ஆயிடுச்சு. 50%ல இருந்து அங்கங்க பேரம் பேசி 18% கிட்ட செட்டில் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமது ஆப்போசிஷன் லீடர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டாங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் ரிமார்க் காண்டி. ஸோ ஜென்ரல் நம்ம பாலிடிக்ஸ் பத்தி பேச மாட்டோம். பட் ஸ்டில் அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸுங்கிறதுனால பேசுறேன். டெல்லியில எஸ்ஐஆர் வந்து டெட்லைன் வந்து திரும்பியும் செகண்ட் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. மான்சூன் அண்ட் ரூரல் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவிலே அர்பன் வந்து ரெசிலியண்டா இருக்காங்க. மான்சூன் வந்து இன்னும் எவால்வ் ஆயிட்டு இருக்குங்கிறது கவர்னரோட கருத்தாக இருக்கு. டெல்லியில எல்லாரும் ஹெவி ரெயின்ஃபால் நடக்கும் அண்ட் எல்லோ அலர்ட் கொடுக்கறதுக்கான பிளான்ஸும் இருக்கு. ஹெச்எஸ்பிசி பொறுத்த வரைக்கும் இந்தியால ஆல்மோஸ்ட் 25 பில்லியனுக்கான இன்ஃப்ளோஸ் நடக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட்ல இந்தியாவும் இருக்குன்ட்டு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஆகஸ்ட் 4 மட்டும் 2446 கோடி கிட்ட உள்ள வந்திருக்காங்க. ஸோ பேக் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வெஸ்ட் ஏஷியாவோட கான்ஃபிளிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இன்னும் கூட பெட்டராகவே அமையலாம். யூஎஸ் ஈரான் டாக் வந்து ஆல்மோஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகிற டைம்ல ரெட் சீல ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. மிடில் ஈஸ்ட் வந்து இப்போ திரும்பியும் ப்ரெஷர்ல இருக்கு. அது வந்து குரூட 80ல இருந்து 84க்கு மறுபடியும் நகுத்தி கொண்டு போயிட்டு ஏஐ ரேலி மறுபடியும் அடிச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏஐயோட ரேலி க்ளோஸ் ஆகி எல்லா டெக் ஸ்டாக்கும் கீழே விழுந்துச்சு. இப்போ திரும்பியும் இன்க்ரீஸ் ஆகி ஜப்பான் 3.3, கொரியா 3.8, யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாள்ல ஆல்மோஸ்ட் ஃபிளாட்னு சொல்லுவேன். ரொம்ப பெருசா இல்ல 1.79. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராஃபிட் அடிச்சு நவுத்தி ஆல்மோஸ்ட் ஐபிஓ பிரைஸுக்கும் கீழே போகிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட்ல யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுல நான் ஆல்ரெடி யூஎஸ்ல 4 ஸ்டாக்குக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இன்னைக்கு ஆர்டர் போட்டு இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்குதான்னு தெரியும். ஸோ சில ட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத யூஎஸ் மார்க்கெட்டை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஓவரால் கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு ₹1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வரும் அதை தொடர்ந்து ₹2494 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலும் டஃப் கொடுத்து 84ல இருக்கு. டாலரை வந்து ருபி டாலரை 95 ருபீஸ்க்கு வந்து முட்டு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி. நான் ஏன் டாப் லூசர்ஸை பத்தி பேசுறேன்னா, ஒவ்வொரு லூசிங்குமே நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாங்கிற ரீசனால. பியாண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து 15% கிட்ட இருக்கு ஓவரால். அதனால நான் இதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏதாவது ஸ்விங் ட்ரேட் நம்ம பண்ண முடியுமான்ட்டு. மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 11% கிட்ட லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருக்கும். நான் இதை அப்ளை பண்ணல. லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்